ஃபைரா அப்டேட் செய்திகள். கிராம நத்தம் நிலங்கள் யாருக்கு சொந்தம்? அரசின் பெயர் மாற்றத்தால் எழும் புதிய கேள்விகள். செய்தியை விரிவாக காண்போம். ஊர் மக்களுக்கு சொந்தமானதாக குடியிருப்பு பயன்பாட்டில் இருக்கும் கிராமம் நத்தம் நிலங்களை ரயத்துவாரி மற்றும் சர்க்கார் என பெயர் மாற்றம் செய்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணையால் பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. ஒவ்வொரு கிராமத்திலும் குறிப்பிட்ட அளவு நிலங்கள் நலிவடைந்த மக்களின் குடியிருப்பு பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்படும் பழக்கம் இருந்தது. இதன் அடிப்படையில் கிராமத்தின் மொத்த நிலத்தில் குறிப்பிட்ட அளவு ஏழை மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும். இந்நிலங்களுக்கு கிராம அளவில் ஒரு சர்வேயின் மட்டுமே ஒதுக்கப்பட்டு வந்தது. இதனால் இந்த நிலங்கள் குறித்த உரிமை விவரங்களை வருவாய்த்துறையின் பதிவுகளில் தெளிவாக குறிப்பிடுவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதற்கு தீர்வாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, நில அளவை மற்றும் செட்டில்மெண்ட் துறை 2023 மே 4 அரசாணை பிறப்பித்தது. கிராம நத்தம் நிலங்களை பதிவேடுகளில் குறிப்பிடுவதில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வெவ்வேறு பெயர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரே மாதிரியான பெயர் பயன்படுத்தாத நிலையில் நத்தம் நில விவரங்களை டிஜிட்டல் மயமாக்குவதில் சிக்கல் ஏற்படுகிறது. இதை கருத்தில் வைத்து கிராம நத்தம் நிலங்களை ரயத்துவாரி மற்றும் சர்க்கார் என 2 பெயர்கள் சேர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. எந்தெந்த பயன்பாட்டில் உள்ள கிராம நத்தம் நிலங்கள் என்ன பெயரில் இருக்க வேண்டும் என்பது தனியே பட்டியலிடப்பட்டுள்ளது. இதன்படி தனியார் பெயரில் பட்டா உள்ள கிராம நத்தம் நிலங்கள், மனைகள் ஆகியவை ரயத்துவாரி மனைகள் என்று வகைப்படுத்தப்படும். நத்தம் வகைப்பாட்டில் பொது பயன்பாட்டில் உள்ள சாலைகள், கோவில், பூங்கா, இடுகாடு போன்றவை சர்க்கார் புறம்போக்குக்காக வகைப்படுத்தப்படும். தனியார் பெயரில் பட்டா இல்லாத காலி நிலம், காலி மனையாக உள்ள நத்தம் நிலங்கள் ரயத்துவாரி மனையாக வகைப்படுத்தப்பட்டாலும் அது தொடர்பான பரிமாற்றங்கள் முடக்கப்படும். அரசு பிறப்பித்துள்ள இந்த ஆணை பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. பல இடங்களில் பொது பயன்பாட்டில் உள்ள நத்தம் நிலங்கள் ஊர் கட்டுப்பட்டுதான் உள்ளன. இந்த நிலங்களை ஊர் மக்கள் பொது தேவைக்காக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கும். தவிர்க்க முடியாத சூழலில் அரசு திட்டங்கள் தேவைப்படும் போது ஊர் மக்களிடமிருந்து நிலங்கள் பெறப்படும். கிராம நத்தம் நிலங்களுக்கு தனித்தனி சர்வே எண்கள் ஒதுக்கப்படாத நிலையில் அவை குறித்த விவரங்களை பதிவுகளில் சேர்ப்பது பிரச்சனை ஏற்பட்டது. இதற்காக கிராம நத்தம் நிலங்கள் குறித்த கணக்கெடுப்பு 1985 ஆண்டு அரசாணை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது. இதில் தனியார் பயன்பாட்டில் உள்ள நிலங்கள் கண்டறியப்பட்டு அதில் வசிப்போருக்கு பட்டா வழங்க அரசு முடிவு செய்தது. பட்டா வழங்கும் போது இந்நிலங்களை முறையாக பதிவுகளில் சேர்ப்பதில் பெயர் குழப்பம் ஏற்படாமல் இருக்க இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் ஒரே மாதிரி பெயரை குறிப்பிட வேண்டும் என்பதே இதன் நோக்கம். சமூக ஆர்வலர் பி. விஸ்வநாதன் கூறியதாவது, இந்த அரசாணையில் குறிப்பிட்டுள்ளபடி தற்போது தனியார் பெயரில் பட்டா வழங்கப்பட்டுள்ள நிலங்கள் மட்டுமே ரயத்துவாரி மனைகளாக மாறும். இந்நிலங்களை இதன் உரிமையாளர்கள் மற்ற நிலங்களை போன்று வணிக பயன்பாட்டுக்கு மாற்றலாமா? இதுவரை பட்டா வாங்காமல் கிராம நத்தம் நிலங்கள் வீடு கட்டி வசிப்போருக்கு அந்த நிலத்தின் மீதான உரிமை என்னவாகும்? நத்தம் செட்டில்மெண்ட் பகுதியில் பொது பயன்பாட்டில் உள்ள நிலங்கள் சர்க்கார் புறம்போக்கு வகைப்பாட்டில் மாற்றப்படுவதால் எதிர்காலத்தில் இதன் தனித்தன்மை என்னவாகும்? கிராம நத்தம் நிலங்களை பதிவேடுகளில் குறிப்பிடுவதில் ஒரே சீரான பெயரை அதிகாரிகள் பயன்படுத்தாததற்கு யார் காரணம்? ஒவ்வொரு கிராமத்திலும் குடியிருப்பு பயன்பாட்டுக்காக என்ற நத்தம் நிலங்களின் தனித்தன்மை எதிர்காலத்தில் என்னவாகும்? இந்த அரசாணையால் கிராம நத்தம் நிலங்கள் அரசின் ஏகபோக உரிமையில் உள்ளதா, மக்களுக்கான பொது சத்தா என இது போன்ற கேள்விகள் எழுகின்றன. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.